பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் இன்னைக்கு திரைக்கு வந்திருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு படம் ஒரு 1.5 வருஷம் தாண்டினாலே அந்த படம் வந்து எல்லாருமே மறந்துடுவாங்க. 3 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எஸ்டிஆர் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரி சொல்லிட்டான். இப்போ பேசலாம், ஏன்னா முன்னாடி பேசுனா ஏதோ படம் பண்ணிருக்கோம் அதுக்காக அவரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிலாம் எல்லாரும் நினைப்பாங்க. இப்போ இது அதுக்கான டைம், அதனால் அதை பேசலாம். ஏன்னா ஒரு உதவி இயக்குனர் இருக்கிறவன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லணும் 1008 கொஸ்டின் கேட்பாங்க. பட் ஒரு மாஸ் ஹீரோ இருக்காங்கன்னா அதுக்கான அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவரை வச்சு படம் பண்ணுறப்போ எல்லாமே அப்போவே கிடைச்சிரும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் பண்ணால் ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருந்தேன். ஸோ என்னை சார்ந்த எனக்குன்னு கிடைச்ச சந்தானம் சார், மியூசிக் டைரக்டர் தவன், அவங்கெல்லாம் நான் வாங்கின வரமான்னு தெரியல, என்னை எப்படியாவது இயக்குனராக்கி பார்க்கணும் அப்படின்னு இருந்தார் சந்தானம் சார். நான் அவரை மறந்துட்டேன்னு நினச்சா கூட திடீர்னு ஃபோன் பண்ணார், விஜய் என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி திடீர்னு அடிப்பார். நான் அப்போ ஒரு உதவி இயக்குனர் தான், எனக்கு அவர் அடிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ தம்மன் அந்த மாதிரி டோன்ட் வரி பிரதர் வி வில் டூ இட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி எல்லாமே போயிடுச்சு, சரி ஓகே நம்ம மறுபடியும் திருப்பி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தெலுங்குல பூரி ஜெகநாத் சார்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு தமன் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. பட் அவருக்கு மனசே இல்லை என்னை மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கணும், ஏன்னா கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே பக்காவாக இருக்குன்றப்போ. ஸோ அப்போது ஒன் ஃபைன் டே ஒஸ்தி பொண்டாட்டி சாங் பாடுறதுக்காக சார் தமன் ஷா உங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்தார். வந்தனும் எனக்கு திடீர்னு எனக்கு அவர் வந்திருக்கான்னு கூட சொல்லலை, நீ கிளம்பி உடனே ஸ்டுடியோக்கு வா அப்படின்னு சொன்னார். சரி நானும் ஸ்டுடியோ போனால் ஒரு கேஷுவலாக வெளியே வந்தார். வந்தனும் தமன் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார், பிரதர் இஸ் விஜய் அப்படின்னா. சொல்லுங்கள் என்னன்னா, அவர்கிட்ட நான் மீட் பண்ணுறப்ப தான் தெரியும் சந்தானம் சார் ஏற்கனவே என்னை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆமாம் சந்தானம் ஏற்கனவே என்கிட்ட சொன்னார் அப்படின்னாரு. ஸோ ஒரு 1/2 hour தான், அதிகமாகலாம் இல்லை. ஒரு டீக்கு அவங்க அஸ்டன்கிட்ட டீ வாங்கி குடிச்சுன்னு ஒரு 1/2 hour என்கிட்ட கேட்டார். நான் ஃபாஸ்ட்டாக கதை சொல்லுவேன், 1/2 hourல சொன்னேன். கேட்டோன்னா சூப்பராக இருக்குது, இது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. இல்லை சார் வரதுக்கான வாய்ப்பு அந்த மாதிரி கரெக்டாக அமையல, நம்ம பண்ணுறோம் சரியா, கன்ஃபார்மாக நம்ம தான் பண்ணுறோம்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டார். ஸோ வழக்கமான ஒரு ஹீரோ பதிலாக என்னன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். ஏன்னா யாருமே கேட்டோன்னோ உடனே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, நல்லா இல்லை அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நான் தமன்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் திங்கக்கிழமை ஊருக்கு போனோம், இப்போ நான் இப்படி சொல்கிறாருன்னா, இல்லை பிரதர் அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், வெயிட் பிரதர் 2 days தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ அடுத்த நாள் அவருடைய மேனேஜர் தீபன்ற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் வீட்டுக்கு வர சொன்னார். ஸோ வீட்டுக்கு போனோன்னும் இருந்தார், டீட்டெயிலாக பேசினார். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது, கன்ஃபார்மாக அவர் வந்து இந்த கதை பிடிச்சி என்கிட்ட நேற்று சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அந்த ப்ராசஸ்லேயே எல்லாத்தையுமே பண்ணார். ஒரு ஹீரோ என் கையில் கிடைச்சோனோ ப்ரொடியூசருன்றவங்க வந்து வித்தின் 1 week என்கிட்ட கிடைச்சாங்க. ஸோ அந்த ஹீரோவுடைய வேல்யூ வந்து அதுதான். ஸோ நான் நினச்ச மாதிரியே ஒரு மாஸ் ஹீரோ எனக்கு கிடைச்சார். ஏன்னா இங்கே முதல் படம் கிடைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ரோடை நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா 10 பேர் நின்று இருப்பாங்க, முதல்ல யார் நம்மளை துணிஞ்சு கூட்டின்னு போகிறாங்கன்னு தான் முக்கியம். அப்படி தொடர்ந்து என்னை முதல் பாதையில் என்னை கூட்டின்னு போனவர் வந்து எஸ்டிஆர் சார். ஸோ இந்த இடத்துல சிம்பு சாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னன்னா லைஃப் லாங் மறக்க முடியாது இல்லை. இன்னைக்கு எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஒரு ஆரம்ப கட்டத்தை படம் கிடைச்ச நேரத்துலேருந்து ஏன்னா அது எல்லாமே காரணம் தான். நான் ஒரு இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஸ்கூல் ஆசம் ஒரு ஸ்கூலில் அஜித் சார் அங்கே படிச்சிருக்காரு, அங்கே என்னை கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அஜித் சார் படிச்சிருக்காரு, சிம்பு சார்லாம் வச்சு பண்ணிங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கிரெடிட்லாம் வந்து அவங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு நான் தெரியறேன்னா அதுக்கு பேக்கில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவங்க தான். ஸோ சந்தானம் சார் அன்னைக்கு என் மேலே கேரிங் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு காரணமும் வந்து அவரு தான். ஏன்னா அவர் கூட்டின்னு வந்தாரு, அதே மாதிரி அவரும் எல்லாருமே மற்றவங்களுக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு தானே, அந்த மாதிரி கற்றுக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இவ்வளோ ஒரு போராட்டத்தில் இந்த படம் வந்திருக்கு. எல்லாருமே வந்து நான் படம் கிடைச்சோன்னா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. பரவாயில்ல பெரிய படம் கிடைச்சிச்சு, பட்டு சிம்பு வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பல விஷயங்களை சொன்னாங்க என்கிட்ட. நான் வந்து எதுவுமே காதில் கேட்கல, ஏன்னா நான் அவரை சந்திச்சிருக்கேன், நேரில் பேசியிருக்கேன். நாங்கள் படம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னென்னா இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம அவர்கிட்ட பேசிட்டு நான் போகிறேன்னா அடுத்த நாள் வரப்போ ஒரு துளி கூட அவர் மைண்டில் இருக்காது, அது எனக்கு தெரியும். ஸோ என் வேவ் லென்த் என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எதையுமே கேர் பண்ணிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன நினச்சேனோ அதுதான். ஸோ ஒரு நாள் அவ்வளோ ஒரு கேரிங் இருக்கும், அவ்வளோ ஒரு இது இருக்கும், எல்லாமே இது பண்ணிப்பார். ஸோ இப்படி ஒரு ஹீரோ வச்சு நான் படம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே சமயத்தில்
இவ்வளோ ஒரு பிரச்சனை கடைசியில் என்னன்னா வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வாளுன்னு எஸ்எம்எஸ்லாம் போவாங்க எல்லாரும், வாள் வராது, ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கு, இவங்க சரியான வாளுன்னா வாளுன்னு சொல்லாத வராமல் போயிட போகிறான் அப்படியெல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட இந்த ஒரே விஷயம் தான், அப்பா பார்த்துப்பாரு கவலைப்படாதீங்க அப்படிலாம் சொன்னார். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுதுன்னு தெரில. அவர் வேற யாரா இருந்தாலும் இந்த படத்தை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவர் நினைச்சாலும் நாளைக்கு கூட என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். என்கிட்ட நான் அவரை டிராவல் பண்றப்போ அதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு என் கூட கடைசி வரைக்கும் நின்னாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ வேற எந்த ஹீரோ இதை பண்ணுவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் நான் வரோம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு மறக்க முடியாது என்னன்னா, ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர்கிட்ட நான் மீட் பண்றப்போ சொன்னார், நான் இருக்கிறேன்ல விஜய், நான் பார்த்துக்கிறேன், நம்ம பண்றோம் அப்படின்னாரு. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த ஒரு ரெஸ்பெக்டும் அவர்கிட்ட இருந்து இருக்குதுன்னா அது அவருடைய குட் ஹார்ட்டட் தான். ஸோ இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் அவங்க ஃபாதர் டிஆர் சார் எதுவுமே இது பண்ணலை, படம் வரணும் அதுக்கு என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை வந்து பார்த்துருவோம், இது அடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் படம் பார்த்து முடிச்சிட்டோம். என்னையும் அவரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, சூப்பர் அருமையான படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஏன்னா அவரில் லெஜண்ட், அவர்கிட்ட இருந்து அந்த ஒரு வார்த்தை வருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த கிடைச்சது வந்து அன்றைக்கே எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி இருந்தது. அவங்க மாத்திரம் சொன்னாங்க, ரொம்ப ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்குன்னாங்க. இன்னைக்கு தேட்டரில் கூட்டமாக வராங்க, டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கதை பண்ணுறப்பே நாங்கள் கதை பண்ணலை, ஓப்பனாக சொல்லணும். இது வந்து ஒரு காவியம் அப்படி இல்லை, ஸ்க்ரீன் பிளே டைலாக் உள்ளே வந்தாங்கன்னா நிமிஷத்துக்கு சிரிக்கணும், கை தட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு படம் தான் வாள். ஸோ இன்னைக்கு அது தேட்டரில் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு அத்தாத 10 நிமிஷம் தேட்டர் அரங்கமே அதிருது. ஸோ இவ்வளோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் வாள். ஸோ இன்னைக்கு அது நல்லா வெற்றி பெற்றிருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஓப்பனிங்ன்றப்போ அது உண்மையாவே அதுக்கான காரணம் மறுபடியும் சொல்லி விரும்புகிறேன். இது ஒரு 3 எழுத்து மந்திர சொல் எஸ்டிஆர் தான். நன்றி அனைவருக்கும்.